நேற்றைய தினம் ஆதவ அர்ஜுனா என்கிற அமைச்சர் மிக கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் அவருடைய கட்சியிலே இணைந்த அதிமுகவை சேர்ந்த 2 அமைச்சருடைய இணைப்பு விழாவிலே பேசியிருக்கிறார். அவர் பொறுப்பற்ற முறையிலே பேசியது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆத்திரம் ஏற்படக்கூடிய வகையில் நேற்றைய தினம் அவர் பேசியிருக்கிறார். கரூரில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி அவர் பொய்யும் புரட்டுமாக பேசி தேர்தல் வர இருக்கிற காரணம் கரூருடைய சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர் அந்த கட்சியில் சேர்ந்து விட்ட காரணத்தினால் அந்த தொகுதியிலே மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற நோக்கத்தில் நேற்றைக்கு பேசியிருக்கிறார். கரூரில் நடைபெற்ற அந்த சம்பவம் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலத்தில் எங்கள் தலைவர் தளபதி எடுத்த முடிவு, அவர் எடுத்த நடவடிக்கையை மனசாட்சி உள்ளவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள், நாகரிகம் கருதுகிறவர்கள் அத்தனை பேருமே அவருடைய நடவடிக்கையை பாராட்டினார்கள். இவர் விஜயை போல 41 பேர் செத்தபோது முகத்தை மூடிக்கொண்டு விமானத்தில் வந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டவர் விஜய் என்பது பழைய ஃப்ளாஷ்பேக் நீங்களாம் போட்டு காட்டுறோம். விமான நிலையத்தில் அவர் எப்படி ஓடினார். ஆனால் எங்கள் தலைவர் இரவோடு இரவாறு அங்கே போய் சென்று அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறியது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு உயிர்களை காப்பாற்ற வேண்டுமோ அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்த ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி என்பதை அந்த பகுதி மக்களும் மறக்க மாட்டார்கள், தமிழ்நாடு மறந்திருக்காது. ஆனால் இதில் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அன்றைக்கு நேர்மையாக எங்கள் தலைவர் எஸ்ஐடியை நியமித்து விசாரணையை நடத்துவதற்கு ஏற்பாடெல்லாம் செய்து விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே தான் இவர்களே தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி நாங்கள் நியமித்த அதே அதிகாரி தான், எந்த அதிகாரி விட்டு நாங்கள் எஸ்ஐடியை விசாரணைக்க உத்தரவு போட்டோமோ அதே அதிகாரியை தான் விஜய் இன்றைக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகாரியாக போட்டிருக்கார். ஆக நடுநிலையோடு கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டு வேறு ஒன்றும் தேவையில்லை. எந்த அதிகாரியை, இன்டெலிஜென்ஸ் என்பது காவல்துறையிலே மிக மிக முக்கியமான ஒரு இடம். அந்த அதிகாரியாக நாங்கள் இதை விசாரிப்பதற்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் யாரை நியமித்தாரோ அவரைத்தான் இன்றைக்கு விஜய் நியமித்திருக்கிறார். ஆக எல்லா வகையான விசாரணையும் ஒழுங்காக நடைபெற்றது. ஆனால் இவர்களே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள். சிபிஐ விசாரணையும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் முதல் குற்றியாக நேற்றைக்கு பேசிய ஆதவ அர்ஜுனா, அதில் அக்யூஸ் நம்பர் 2 ஒரு அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா நேற்றைக்கு சட்டம் தெரியாமல், நீதிமன்ற நடவடிக்கைகள் புரிந்து கொள்ளாமல், சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது, அந்த வழக்கை ஓய்வு பெற்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியுடைய தலைமையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை சுப்ரீம் கோர்ட் நியமித்து விசாரணைகள் முறையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. விஜயை 2 முறை போயிட்டு வந்தார். இவர்களெல்லாம் நேற்றுக்கு பேசிய ஆதவ அர்ஜுனா, A2 புஷி ஆனந்த், இவர் புஷி ஆனந்த், A2 முரளி, ஒரு நிர்மல்குமார், A3 ஆதவ அர்ஜுனா பிறகு சேர்க்கப்பட்டார். ஜெகதீஷ் பழனிசாமி, அதாவது அவருடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜயனுடைய பொலிட்டிக்கல் அட்வைசராக அவர் வைத்திருக்க ஒரு ப்ரைவேட் செக்ரட்டரியாக வச்சுருக்கார். இவர்களெல்லாம் அக்யூஸ்டாக போடப்பட்டது. உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நியமித்து வழக்கு நடைபெற்று சிபிஐ விசாரிக்கிற போது வழக்கை பற்றி ஒரு அக்யூஸ்ட் அந்த விசாரணையை கெடுக்கிற வகையில் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். ஆகவே இது குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில்
திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் முறையில் நான் இம்ப்ளீட் பெட்டிஷன் இன்றைக்கு தாக்கல் செய்ய போகிறேன். அதே போல் ஆதவ் அர்ஜுனா மீது கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுப்பதற்கும் உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். இப்படியே இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆட்டத்துக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போது அவர் யார் என்பது இந்த நாட்டுக்கு தெரியும். இந்த நாட்டையே குச்சித்தேவராக்கிய லாட்ரி குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது கேரளாவில் 928 கோடிக்கு ஊழல் வழக்கு ஏதாவது வந்து லாட்ரி சீட்டு வழக்கில் வழக்கு நடந்து கொண்டிருக்குது. இவருடைய மனைவி அதில் ஒரு அக்யூஸ்டு, இவர் ஒரு அக்யூஸ்டு இந்த கேஸில், இவருடைய மனைவி லாட்ரி சீட்டில் அக்யூஸ்டு. இப்படிப்பட்ட அக்யூஸ்டுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டு எங்களை அக்யூஸ் பண்ணுவதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களுக்கு உரிய வகையிலே சட்ட ரீதியாக நாங்கள் பதில் சொல்வோம், நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அனிதா ராதாகிருஷ்ணன் எவ்வளோ வேலைகள் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் எப்பவுமே இந்த மாதிரி அவதூறு வழக்குகளை கைது பண்ணுறதே கிடையாது. ஜெயலலிதா பீரியடில் என் மேலே 16 கேஸு, தலைவர் தளபதி மீது 40 கேஸு, எடப்பாடி பீரியட்லையும் கேஸ் போட்டாங்க. ஆனால் எந்த ஆட்சியிலும் அவதூறு வழக்குகளை கைது செய்வது வழக்கமே கிடையாது. ஆனால் இப்பொழுது அவதூறு வழக்கில் அனிதாவை ராதாகிருஷ்ணன் எப்போ கைது செய்தார்னா, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய தொகுதியில் ஆய்வு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தாவேக்கானுடைய எம்எல்ஏ கூட அப்பாலாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க, பிள்ளைங்கள்லாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் ஆய்வுக்கு போகிற போது கைது செய்திருக்கிறார்கள் என்றால் இது சர்வாதிகாரத்தின் உச்சம். இதை நிச்சயமாக சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம். நீதிமன்றம் எங்களுக்கு எப்போதும் கைவிடாது. நீதிமன்றத்தின் வாயிலாக பல தீர்ப்புகளை பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் சரித்திரம் படைத்திருக்கிறது. அதேபோல் இந்த அராஜகத்துக்கெல்லாம் மிக விரைவில் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். இந்த ஆட்சி எத்தனை நாளைக்கு என்பதை பொதுமக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். காரணம், எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பணியும் நடக்கலை. டெய்லி கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகை எடுத்தால் நித்தம் கொலை. இப்போ கூட டிவி பார்த்துட்டு வரேன், பாலியல் பலாத்காரத்தில் 5 பேர் பண்ருட்டி அருகில் கைது செய்யப்பட்டார். ஒரு சின்ன பொண்ணை பாலியல் பண்ணாங்கன்னு டிவியில் பார்க்குறேன். ஆக பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டிருக்கிறது, கொலை நடந்து கொண்டிருக்கிறது, கஞ்சா விற்று கொண்டிருக்கிறார்கள், எல்லா விதமான தவறுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கவனிப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளருக்கு நேரமில்லை. திமுகவை பழிவாங்க நினைத்தால், திமுக என்பது வெட்ட துளுக்கிற மரம், அரைக்க மணக்கிற சந்தனம், தீட்ட ஒழிக்கிற வைரம் என்பதை இன்றைக்கு புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற புதிய பசங்க தெரிஞ்சுக்கணும். வடக்கு மூலமாக அது ரிட்டன் பண்ணுறாங்க, இல்லை ஒரு மிரட்டல் போன்ற ஒரு போக்கு கையாளுறாங்க பார்க்குறாங்க. இதையெல்லாம் நாங்கள் பார்த்து சகித்து 76-77 வருஷம் பார்த்துட்டோங்க. இவெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, பார்த்துப்போம். திமுக தலைவரும் கட்சியை விட்டு விலகினாதான் திமுக நல்லதுன்னு சொல்லி அவர் யார் அவர் சொல்கிறது? அவர் போல் பல கட்சிக்கு போயிட்டு வந்தவரில் எங்கள் தலைவர். அவர் வந்து தலைவர்களால் 2 கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், நாடு ஏற்றுக்கொண்ட தலைவர். ஆக நிர்மல்குமாரை போல் 10 கட்சிக்கு போயிட்டு வந்தவர் இல்லை. இன்னும் 8 கட்சி. இந்த ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், தெருவில் இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து குப்பை மாதிரி கொண்டாந்து மொத்தமாக வச்சுக்கிட்டு லாரியில் ஏற்றிட்டு போவாங்கள்ல, அதுபோல் இன்றைக்கு விஜய் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற குப்பைகளாக கொண்டுட்டு வந்து ஆட்சியில் வச்சுருக்கார். மிக விரைவில் இவங்களால் தான் இவருக்கு ஆபத்து வரப்போகுது. நிர்மல்குமார் பல கட்சி போயிட்டு வந்தவர், இந்த கட்சியில் மட்டும் எவ்வளோ நாளுக்கு இருப்பார்ன்றது பொறுத்து வந்து பார்ப்போம். ஆகவே இவரை போன்றவர்கள், அதே போல் ஆஜூர் இருந்தால் எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தவர். அதனால் அற்றகுலத்து அறிஞர்கள் போல் ஓடுறவங்க இன்றைக்கி ஆட்சி இருக்க கூட விஜய் கூட இருக்காங்க. நாளைக்கே இதான் ஆகிப்போச்சுன்னா ஓடி வந்துடுவாங்க. சொல்ல முடியாது, எங்ககிட்டே அப்ளிகேஷன் போட்டான்னு போடுவாங்க. அமைச்சர் ரமேஷ் திமுகவை பாப்பா மாடல் விமர்சிச்சிருக்காரு. அவர் ரமேஷ் யாருன்னா, நீங்கள் எஸ்ஆர்எம்மில் போய் கேளுங்க. அவர் அங்கே வேலை செஞ்ச போது என்ன செஞ்சுட்டு வந்தார், நாங்கள் என்ன சொன்னார் அவர்? பாப்பா மாடல் அப்படின்னு திமுகவை எதுக்காக சொல்கிறார்? பாப்பா மாடல் விமர்சிக்கிறதுக்காக, அதெல்லாம் திமுக பாப்பா மாடல் பெயர் சொல்லியிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் திமுக அழுகுது அப்படின்றாரு. எங்கே அழுகுது? ஆக்கப்பூர்வமான கேள்வி இல்லாமல் எதுக்கு நாங்கள், எங்களுக்கு பேரே பெரியார் வச்சது கண்ணீர் துளிகள். ஆக அதுக்கு பிறகு தான் நாங்கள் இவ்வளோ நாள் வளர்ந்து வந்திருக்கோம். கண்ணீர் துளிகள் தான் எங்களுக்கு யார் பெரியார்கிட்ட பேர். ஆக இந்த கண்ணீரால் அவர் சொன்னதுனால 77 வருஷம் இந்த கட்சி வளர்ந்துருக்குது.
அதனால் இந்த பாப்பாங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது வேறு, நான் பாப்பான்னு தான் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி போட்டுற போகிறீங்க. தயவுசெய்து நான் திருப்பி சொல்கிறேன், என் டோன் சரியில்லைன்னா அது வேறு மாதிரி போட்டுறாதீங்க. பாப்பாவுக்கு தான் பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். ரைட்.